ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்க்க போகிற சட்டமன்ற தொகுதி மன்னார்குடி சட்டமன்ற தொகுதி. மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார். இவரை பொறுத்தளவு தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக மன்னார்குடி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார். மன்னார்குடி ஆன்மீக நகரமாக மன்னார்குடி சட்டமன்ற தொகுதி இருந்து வருகிறது. மன்னார்குடி மக்களின் பிரதான தொழிலாக விவசாயம் இருந்து வருகிறது. மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியின் தொழிற்சாலை நிறைந்த பகுதியாகவும் மன்னார்குடி சட்டமன்ற தொகுதி வளர்ந்து வருகிறது. மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியின் கள்ளர், தேவர், வன்னியர், யாதவர், ஆதிதிராவிடர் போன்ற பிரிவினர் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதியாக மன்னார்குடி சட்டமன்ற தொகுதி இருந்து வருகிறது. மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியின் நகராட்சி மிக பழமையான நகராட்சியாக இருந்து வருகிறது. மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியின் மிகச் சிறப்பான ராஜகோபாலசாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. மன்னார்குடியை சார்ந்த வடூர் கிராமம் கபடி போட்டியில் சிறந்து விளங்கும் தொகுதியாக வடூர் கிராமம் இருந்து வருகிறது. வடூர் கிராமத்தின் மற்றொன்று சிறப்பாக பறவைகள் சரணாலயம் இருந்து வருகிறது. மழைக்காலங்களில் வெளிநாட்டு பறவைகள் அதிகமாக வந்து செல்லக்கூடிய பகுதியாக வடூர் கிராமம் இருந்து வருகிறது. இந்த மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு திமுக 3 முறை வெற்றி பெற்றுள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 5 முறை வெற்றி பெற்றுள்ளது. அதிமுக 2 முறை வெற்றி பெற்றுள்ளது. இந்த சட்டமன்ற தொகுதியின் தினகரன், சசிகலா, முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் அவர்களின் சொந்த ஊராக மன்னார்குடி சட்டமன்ற தொகுதி இருந்து வருகிறது. மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியின் அமமுக பலம் வாய்ந்த தொகுதியாக இருந்து வருகிறது. மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியை அதிமுக சார்ந்த ராஜமாணிக்கம் அவர்கள் போட்டியிட்டனர். திமுக சார்ந்த டிஆர்பி ராஜா அவர்கள் போட்டியிட்டனர். அமமுக சார்ந்த காமராஜ் அவர்கள் போட்டியிட்டனர். மும்முனை போட்டியாக மன்னார்குடி சட்டமன்ற தொகுதி இருந்து வருகிறது. மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியின் 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை சார்ந்த டிஆர்பி ராஜா 87,172 வாக்குகளை பெற்று 45% வாக்குகளை பெற்றனர். அதிமுகவை சேர்ந்த ராஜமாணிக்கம் 49,779 வாக்குகளை பெற்று 25.76 வாக்கு சதவீதம் பெற்றனர். அமமுகவை சேர்ந்த காமராஜ் 40,481 வாக்குகளை பெற்று 20.95 வாக்குகளை பெற்றார். என்டிஏ கூட்டணியில் அமமுகவும் அதிமுகவும் இணைந்து செயல்பட்டால் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதியாக மன்னார்குடி சட்டமன்ற தொகுதி இருந்து வருகிறது.